ஒரு நிமிஷம் வதந்திகளை வந்து நம்பாதீங்க. ஒரு நிமிஷங்க ஐயா, ஒரு நிமிஷம் பேசுறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் நமது நலம் நமது விவசாய சங்கத்திலேருந்து வந்திருக்கோம் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் 3 நாள் வந்து அந்த பகுதியினுடைய பத்திரப்பதிவை நீங்கள் நிறுத்தி வச்சுருந்துருக்கீங்க. இல்ல, பதிவு வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. யாரோ தவறான தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒன்று ரெண்டு வந்திருந்தாலும் பதிவாகி பாய்ஞ்சிருக்கோம். சார், நாங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உங்க கூட வந்து கேட்குறோம். நான் சொல்லியிருக்க மாட்டேன், நான் சொல்லலை, பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லலை. யாரோ தவறான நியூஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு வந்திருக்கேன். நல்லபடியாக ரெகுலராக இன்னைக்கு கூட பாஞ்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. மக்களோட முதல்வர் அன்னைக்கு நீங்க வந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க, அப்பவே சொன்னீங்க. நீங்க அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து பிரச்சனை பண்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க எழுத்து வடிவுல நீங்க வந்து இன்னிலிருந்து பண்ற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க 3 நாள் நிறுத்தி வச்சிருக்கீங்க. உங்க பேர் ஏங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல என்ன நினைச்சிருங்க, இருங்க ஒரு நிமிஷம். இல்ல அவர் ஏதோ பெரிய இது மாதிரி நினைச்சிருக்காரு, ஜாக்கிரதை. சார், இல்ல நீங்க நீங்க பாட்டுக்கு போறாங்கறீங்க. இல்ல இருக்கு செல்வம், செல்வம் ஒரு நிமிஷம். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல, இன்னும்ல அவர் வந்து தலையாட்டிட்டு போறாரு. என்ன நினைச்சிருக்கீங்க? போலீஸ் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு நின்று நினைக்கிறீங்களா? இல்ல இந்த போலீஸ் மாரி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு போறேன்னு தலையாட்டிட்டு போறீங்க. அப்ப எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல இருங்க ஒரு நிமிஷம். பேசிட்டு இருக்கும்போது போறேங்கிறீங்க உள்ள, எங்க போவீங்க உள்ள? இருங்க, பேசாதீங்க. யாரும் பேசக்கூடாது. தலைவர் மட்டும் பேசுறாரு, யாரும் பேசக்கூடாது. இல்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க தலையாட்டி இப்படி சொல்லிட்டு போனோம்னா அதை அப்படியே கேட்டு இருக்கிறதுக்கு எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதாக்கு? கேட்கறது ஒழுக்கமா பதில் சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இதே செல்வம் உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லன்னா செல்வத்துக்கிட்ட தொங்கிட்டு இல்ல, ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துருவேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க. செல்வம் ஒரு நிமிஷம். முதல்ல அவரு வந்து சரியா நடந்துக்கணும் பாருங்க. உங்களோட இது கடமை என்ன? அவரு இப்படி காட்டிட்டு இன்னைக்கோட பண்ணிருக்கா போறேன் அப்படின்னு போனா பத்திரப்பதிவு தடை இல்லைன்னு அன்னைக்கு நம்ம சொல்லி முதல்ல அவர் உள்ள போறேன்னு சொல்லக்கூடாது. நாங்க வேலையில அதை வந்து திறமை நின்று இருக்கிறோமா? அல்லங்க அவரு ஸ்மூத்தா பேசியிருந்தா நாங்களும் ஸ்மூத்தா தான் பேசுவோம். என்ன சொல்லியிருக்கணும்? கொஞ்சம் நீ தள்ளி நில்லுங்க. நீங்க நடுவுல நிக்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி குறுக்கணும்னு இல்ல. அவரோட முகத்தை பார்த்து உங்க பேர் சொல்லுங்க. செல்வ பாலமுருகன். செல்வ பாலமுருகன் ஒன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள். உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியா இருக்கும். உங்க வேலை மட்டும் இல்ல, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்பதான் உன்னை நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம், புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒன்னும் கடவுள் அல்ல, அல்லது நீங்க ஒன்னும் அரசர் அல்ல. நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்ல, புரியுதா? நீங்க இந்த டாக்குமெண்ட் ரைட்டு பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமாய் போயிடும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக. இன்னும் இவங்க கிட்ட கேள்வி கேட்டா இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது. நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன், புரியுதா? நீங்க வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம். எல்லாம் வச்சிருக்கிறோம். உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட 10 வழி இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரணும். உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன், வேற விவகாரத்துல. அது எங்களுக்கு தேவையில்லை. ஒழுக்கமா இதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க? செல்வ இது என்ன பதில்? அவர் சொல்ற பதில் 3 நீங்களே இருந்தீங்க சார். உங்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் வந்து ஜென்ரலா பேசுறேன். இவரு 3 நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டும் இல்ல, அதை பூரா இந்த 3 மாவட்டத்துக்கு நடத்தி விட்டார். ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் 3. அதை நிறுத்துங்கப்பா. யார் அது? விளைவு என்னன்னா, இப்போ கிரைய அந்த 3 நாள் நின்னது மட்டும் இல்ல, பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்திருந்தவங்க கிரையமனா திருப்பி போயிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதுல பிரச்சனை இருக்குது. நாங்க 2 வருஷம் போராட்டம் நடத்தி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம், அது இங்க லோக்கல்ல இருந்த பிரகாஷுக்கு தெரியும். என்ன ஏன் பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தின, யார் யார் வந்தாங்க, நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓவும் வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில்
நாங்கள் எடுக்க மாட்டோம், விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம், நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த 900 ஏக்கருக்கு பேசிக்கலாம், டிட்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம். நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணியாச்சு. இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அப்போ தான் ஒவ்வொன்றா வர்றாங்க. நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் 1/2 கிலோமீட்டர் தாண்டா ஏக்கரா 1 கோடி ரூபாய், மெயின் ரோட்டில் வந்தால் 3 கோடி ரூபாய் 4 கோடி ரூபான்னு போகுது. அங்கே 40 லட்சம் கூட போகிறதில்ல. என்ன காரணம்னா இந்த இளவெல்லாம் தான் காரணம். இதிலிருந்து மீண்டும் இப்போ தான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம். இவர் 3 நாள் பண்ண வேலை இப்போ மொத்தமாக வியாபாரம் எடுத்து போச்சு. இனி இதுல இருந்து மீண்டும் எந்திரிச்சு நீ ஒருத்த வந்து பூமி வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது. சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணிட்டு அப்படி போறதுக்கு நாங்கெல்லாம் ஒண்ணு காதுல பூ வச்சுட்டு இருக்கல, கடுப்புல இருக்கிறோம். இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு. இதனுடைய பின்விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்ல, இவங்க வாழ்வியலையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆயிப்போச்சு. ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்டுற இடத்துல இவங்க எல்லாம் சிப்காட்ல போகுமாமா, இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்றது, இங்க பொண்ணு கொடுத்து என்ன பண்றது, இங்க பொண்ணு கட்டி என்ன பண்றதுங்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோன்னே இப்படி காட்டிட்டு அவர் போறேங்கிறாரு. நாங்க சாதாரண எடுத்துட்டு போக முடியுமா? 324 BNS 324 பழைய IPC 425 26 27 440 இந்த செக்ஷன்ல அவர் மேல நாங்க இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். நீங்க FIR போடணும். இந்த கூட்டம் அப்படியே அங்க ஸ்டேஷனுக்கு வரும். அவர் போகட்டும். நான் என்ன சொல்றேன், எதுக்கு பேசுறது கூப்பிட்டேன்னு சொன்னேன். இதெல்லாம் பண்றதுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாங்களாம் அங்க உட்காந்து பண்ணிடலாம். நீங்க பண்ணலன்னு சொன்னா ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்ல ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அவரெல்லாம் நான் சொல்லல அப்படின்னு சொல்றதுதான் ஆகாது. ஒரு வாய்ப்பு, செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, அதுக்காகத்தான் பாலமுருகன் சரிதானே சொல்றாங்க, பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மத்தவங்க கிட்ட நடக்கும், எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும். இதுபோல ஒவ்வொரு முறையும் உருவாக்க 10 ரூபாய் இயக்கம் தகவல் அறியும் உரிமையின் மூலம் ஒவ்வொருவரும் தகவல் பெற்று தர்மம் காக்க டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் அவர்கள் அனைவரையும் பயிற்றுவிக்கிறார்கள். மேலும் நமது இயக்கத்தின் மூலமாக மேற்கொண்டு பொதுநல மனுக்கள் கொடுத்து நீதிமன்றங்களை வளர்க்க தொடுக்கவும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதுபோன்று சமூக நீதியும் சமுதாய நீதியும் காக்க அனைவரையும் 10 ரூபாய் இயக்கத்தின் உறுப்பினராக பங்கேற்க உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். இதற்கான விளக்க பொதுக்கூட்டம் டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் அவர்கள் தலைமையில் மதுரையில் நடைபெற்றது. அதன் நிகழ்வுகளை உங்களுக்கும் பகிர்கிறோம். இது போன்ற பல நல்ல செய்திகளை, மக்கள் வாழ்வியலுக்கு பாசிட்டிவான செய்திகளை தரும் நமது கேப்டன் பாஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதோடு லைக் செய்வதுடன் கமெண்ட்டும் பதிவிட்டால் இன்னும் பலரை யூடியூப் மூலமும் மற்றும் நீங்கள் ஷேர் செய்வதன் மூலமும் சென்றடையும். ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? இலவச சட்ட பயிற்சி வகுப்பிற்கு வருகை அனைத்து சட்ட ஆர்வலர்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் மதுரை மாவட்டத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த சிறப்பான நிகழ்வை தலைமையேற்று நடத்த வருகின்றுள்ள நமது 10 ரூபாய் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வாலு அம்பேத்கர் நல்வினை விஸ்வராஜ் அவர்களையும் இந்த நிகழ்வை இந்த பகுதியிலே சிறப்பாக நடைபெற உதவி புரிந்த இந்த 55வது வார்டு கவுன்சிலர் அம்மா அவர்களையும் இங்கே வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவினை நமது 55வது கவுன்சிலர் மேடம் அவர்கள் துவக்கி வைப்பார் என்பதையும் இந்த நிகழ்விலே தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவுக்கு நமது 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவில் என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. ஐயா வீரபாண்டியன், பேஸ்மா வீரபாண்டியன் அவர்களை பேச வருகிற அனுமதி அளிக்கின்றோம். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் மதுரை மாநகரிலே மிக சீக்கிரம் சிறப்போம் இந்த ஒரு நாள் சட்டப்பயிற்சி வகுப்பினை ஒரு வார காலத்திற்குள் மிக குறுகிய காலத்திற்குள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். மாவட்ட செயலாளர், மாவட்ட
என்னுடைய பேர் எஸ்மா வீரபாண்டியன். உங்களுக்கும் நானும் ஒரு ஆர்வலராகத்தான் இன்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஐயா அவர்கள் வந்து படிப்படியாக நீங்கள் உங்களுடைய பணியினை உங்கள் ஊருக்குள்ள மட்டும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிராம ஊராட்சி செயலர் போனவங்களுக்கு பார்க்க. அதனால ஏகப்பட்ட ஒரு திட்டங்கள் வந்து இதுல சார் மூலயமா கொஞ்சம் வெளியில வந்தாதான் இது வெளிச்சத்துக்கு வர முடியுங்கிறது என்னோட ஒரு கோரிக்கை. மற்ற இது விளக்கம் கொடுக்கறது எல்லாரும் சேர்ந்து. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து வரேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து வரேன். நான் ஆர்டிஐ கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தனியார் துறையில் வேலை பார்த்துருந்தேன். அப்போது அவங்க பணி சுமை காரணமாக பணியிலிருந்து விலகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. நீங்கள் பணியிலிருந்து இலையை போனீங்க அப்படின்னா 3 மாத சம்பளத்தை தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம ஆர்டிஐ விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குவதற்கு ஒரு ஆர்டிஐ போட்டிருந்தேன். என் பேர் ஜெயக்கன். கன்ஸ்ட்ரக்ஷன் ரெகுலேஷன் பண்ணியிருக்கேன். இந்த பொது சேவையில் கொஞ்சம் நல்ல ஒரு ஈடுபாடு உண்டு. அதுக்கு உதவியாக வந்து ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்தேன். பலநிலை பாடல்கள் வந்து அது மாதிரி வாய்ப்பு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏற்படுத்தி வணக்கம். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் பேர் செந்தடி பாண்டியன். ஆர்டினா என்னன்றது ஏற்கனவே ஒரு தடவை விக்கிம் சார் சொன்ன உரிமை சட்டத்தை பற்றி தெரியலான்ட்டு வந்தேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விமலா. தேனி மாவட்டத்தில் வந்திருக்கேன். சமூக விழிப்புணர்வு செயல்பாட்டு குழுவிலிருந்து வந்திருக்கேன். தகவல் உரிமை சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டத்திலிருந்து வரோம். சமூக விழிப்புணர்வு மற்றும் செயல்பாட்டு கூட்டமைப்பிலிருந்து வந்திருக்கோம். தகவல் உரிமை சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீலிபுத்தூர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து சமூக விழிப்புணர்வு மற்றும் செயல்பாட்டு வந்திருக்கோம். ஆர்டிஐசி தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ராக்கம்மா. நான் வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகாவிலிருந்து வந்திருக்கேன். சமூக விழிப்புணர்வு மற்றும் செயல்பாட்டு குழுவில் வந்து துப்புரவு பணியாளருக்காக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அவங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த சமூக விழிப்புணர்வு இந்த தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் என்னென்ன பிரச்சனைகளை சரி பண்ணலாங்கிறதுக்காண்டி இதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. வணக்கம். என்னோட பேர் வந்து பாரதி செல்வி. நான் சிவகாசி தாலுகாவில் வந்திருக்கேன். விருதுநகர் மாவட்டம். இந்த தகவல் அறியும் சட்டத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சமூக விழிப்புணர்வு மற்றும் செயல்பாட்டு குழுவிலேருந்து வந்திருக்கோம். வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. நான் தேனி மாவட்டத்திலேருந்து வரேன். தகவல் உரிமை சட்டம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறேன். என் பேர் பரமேஸ்வரி. நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வரேன். சமூக விழிப்புணர்வு செயல்பாட்டு குழுவில் வேலை பார்க்குறேன். இந்த பயிற்சியில் கலந்துக்கலாங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சாத்தூர் தாலுகா விருதுநகர் மாவட்டம். நாங்கள் சமூக விழிப்புணர்வு செயல்பாட்டு குழுவில் வேலை செய்கிறோம். தகவல் உரிமை சட்டம் அதை பற்றி அமைப்பை தெரிஞ்சு கொள்ள வந்திருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சாத்தூர் தாலுகா விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். நான் வந்து சமூக விழிப்புணர்வு மற்றும் செயல்பாட்டு குழு அமைப்பில் வேலை பார்க்குறோம். இந்த தகவல் உரிமை சட்ட அலுவலர்கள் அமைப்பில் தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கோம். நன்றி. இருந்து வந்த தலைவிங்க 3 பேரும் வேண்டி வாங்க. செயற்பாடு தலைவி 3 பேரும் இந்த தகவல் அறிவு சட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு நடைபெற கூட்டத்தில் கலந்துட்டு வந்திருக்கேன். தாஜுதீன் பாவம் வந்திருக்கின்ற மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர்கள் முதல்ல நன்றியினை சொல்கிறேன். அடுத்து இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என் வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உரிமை சட்டம் அப்படிங்கிறத முதன்முதலாக நான் எப்போ கற்றுக்கிட்டேன் ஆரம்பித்தேன் அப்படின்னா 2019 அன்னைக்கு டாக்டர் நல்வினை சூராஜ் அவர்கள் பழனியில் போட்டிருந்தாங்க. ஆரம்ப காலம். அப்போ ஆரம்ப காலத்தில் இந்த தகவல் உரிமை சட்டம்னா என்னன்னு தெரியாத ஒரு நிலையில் தான் பழனி வகுப்புக்கு போயிருந்தேன். அப்போ சாரை நான் நேரடியாக சந்தித்தேன், பேசினேன். ஆனால் இன்று வரை எந்த கேள்விகளுக்குமான விடைகளுக்கும் பதில் அவங்க சொல்கிற மாதிரி இல்லை. நான் நம்ம குரூப்பில் எல்லாம் நிறைய வாட்ச் பண்ணி பார்க்குறேன்.
சட்ட எரிப்பு போராட்டம், அது இது தகவல் ஆணையரை இது பண்ணுறோம் அப்படிங்கலாம் எவ்வளவோ போராடுறோம். ஆனால் இன்னும் நம்ம வெற்றி பெறலை அப்படிங்கிற நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அண்ணன் வழியில் வந்து தகவல் உரிமை சட்டத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள இங்கே வந்திருக்கேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம், நான் தமிழ்ச்செல்வன், கோடியில் மேற்கு அறந்தாங்கி ஒன்றியம், புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கி முதல் நாள். இன்னைக்கு என்னோட பேர் சுரேஷ். நான் ஆர்டிஐ பற்றி தெரிஞ்சுக்கிறேன் வந்திருக்கேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்திருக்கேன். என்னோட பெயர் வந்து ஜே ரமேஷ்குமார். இங்கே வருகை தந்த அனைவர்களும் 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் ரமேஷ்குமார். நான் மதுரை மாவட்ட அமைப்பாளராக இங்கே வந்து செயல்பட்டு இருக்கேன். இங்கு வருகை தந்துள்ள பெரியவர்களையும் தாய்மார்களையும் அனைவரையும் 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பாக வருக என வரவேற்கிறேன். நான் 10 ரூபாய் இயக்கத்தின் மதுரை மாவட்ட அமைப்பாளராக 1 இயராக வந்து சேவை பண்ணிட்டு இருக்கேன். அறிமுகம் ஏற்படுத்திட்டீங்களா? மகிழ்ச்சி. ஒரு நீங்களா வாங்க அப்படியே. அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மதுரை ராஜசேகரன், டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். தகவல் உரிமை சட்டம் அப்படின்னு எந்த இடத்துல கேள்விப்பட்டாலும் அங்கே போய் கலந்துக்கிட்டு என்ன தகவல் சொல்கிறாங்க, அந்த தகவலை பொதுமக்களுக்கு எப்படி பயன்படுத்த முடியும், பொது வாழ்க்கையில் எப்படி நம்ம ஈடுபட முடியும் அப்படின்ற விஷயத்துக்காண்டி நான் எங்கேயும் போயிடுவேன். அந்த நோக்கத்தில் நான் இங்கே வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி தகவல் உரிமை சட்டம் மூலமாக 2J பயன்படுத்தி கிராம நிர்வாக அலுவலகத்தில் போய் 2J கலாய்வு செஞ்சுருக்கிறேன். அதே மாதிரி சட்டப்பயிற்சிக்குள்ளே பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, ஆளுமை மிக்க எம்எல்ஏக்களே, ஆளுமைமிக்க எம்எல்ஏக்களே, அதிகாரமிக்க எம்பிகளே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவரையும் நானும் ஒருவரை வரவேற்கின்றேன். எல்லாத்துக்கும் சின்னதாக ஒரு சந்தேகம், ஏன்னா எம்எல்ஏங்கிறார், எம்பிங்கிறார், மந்திரிங்கிறார், யாராவது வரப்போகிறாங்களா? வரப்போகிறதுலாம் இல்லை. அவங்களுக்கு இங்கே என்ன வேலை? அவன் ஒரு எம்எல்ஏ வெற்றி பெறத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? கோடிக்கணக்கில் சொல்கிறாங்க. எம்பி 50 கோடி சொல்கிறாங்க, மந்திரி 300, 400, 500 சொல்கிறாங்க. அவ்வளோ செலவு பண்ணவன் காசு எடுக்க பார்ப்பானா? வந்து வெட்டியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு சட்டப்பயிற்சி, சட்டம் தெரிஞ்சுக்கிறோம், ஆர்டி போட போகிறோம், ஊழலை வெளியே கொண்டு வர போகிறோம், வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்க போகிறோம், லஞ்சமே இல்லாத இந்தியா உருவாக்க போகிறோம், ஊழலே இல்லாத தமிழகத்தை உருவாக்க போகிறோம், லஞ்சம் ஊழலே இல்லாத கிராமத்தை உருவாக்க போகிறோம். என் ஊரில் எந்த பயிலும் லஞ்சம் வாங்கிடக்கூடாது, சட்டப்படி எல்லாரும் வேலையை செய்யணும், சட்டத்தை தூக்கி நிறுத்த போகிறோம், நியாயத்தை வெற்றி பெற வைக்க போகிறோம். இதெல்லாம் அவங்க பேச முடியுமா? காதில் கேட்க முடியுமா? அவங்க காதில் இந்த வார்த்தை விளக்குள்ள எவ்வளவு கடுமையான வார்த்தையா, கொச்சையான வார்த்தையாக இருக்கும். நான் சொன்ன எம்எல்ஏக்கள், நான் சொன்ன எம்பிகள், நான் சொன்ன மந்திரிமார்கள், நீங்கள் தான் 10 ரூபாய் எம்எல்ஏக்கள், 10 ரூபாய் எம்பிகள், 10 ரூபாயில மந்திரி. இந்த சட்டப்பயிற்சியை கொண்டு வெளியே போகக்குள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் எம்எல்ஏவை வெளியே போக போகிறீங்க, எம்பியாக வெளியே போக போகிறீங்க, மந்திரியாக வெளியே போக போகிறீங்க. உங்கள் ஊரில் லஞ்சம் இல்லாத கிராமத்தை, ஊழல் இல்லாத கிராமத்தை, சட்டப்படி செயல்படக்கூடிய கிராமத்தை உருவாக்கக்கூடிய வேலை திட்டத்தை நாம் கையில் எடுக்க போகிறோம். செய்கூலி இல்லாமல், சேதாரம் இல்லாமல் நகை வாங்க முடியுமா? சகோதரி நிறைய பேர் வந்துருக்கீங்க, உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது. செய்கூலி இல்லாமல், சேதாரம் இல்லாமல் ஒரு குண்டுமணி தங்கத்தை வாங்க முடியுமா? எந்த கடையிலேயாச்சும் நம்ம சொந்தக்காரரே கடை வச்சிருந்தாலும் வாய்ப்பே இல்லை. நாமளே கடை வச்சிருந்தாலும் வாய்ப்பு இல்லை. அடி வாங்காமல், உதவாங்காமல் பொது வேலை செய்ய முடியுமா? ஊழல் ஒழிப்பு, தகவல் சட்டத்தை பயன்படுத்தினா, மனு கொடுத்தீங்கன்னா, புகார் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிராக மிரட்டல் வரும். அடி விட வாய்ப்பு இருக்கு. 10 ரூபாய்க்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிச்சப்ப நான் தெளிவா சொன்னேன், ஓடிவாங்க, நாட்டில் ஊழல் ஒழிக்கலாம், ஓடிவாங்க. 10 ரூபாய் கையில் எடுத்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா, ஆர்டி போட்டா ஊழல் ஒழிச்சா வாங்க
கம்பெனி சார் வாங்க 10 ரூபாய்க்கு வாங்க உங்களுக்கு அடி அடிக்கிறேன் போடலாம். யார் யாருக்கும் அடிக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்கள எங்க வரலாம் அப்படின்னு கூப்பிட்டேன். 8 லட்சம் பேர் வந்தாங்க. 8 லட்சம் பேர் வந்தாங்க. கை தட்டலாங்க. வேகமா அவங்க எல்லாம் திருப்பி பண்ணி வெறும் 4000 பேருக்கு மட்டும் வச்சு மற்றவங்க எல்லாம் காத்து பட்டியல் இருங்க. நீங்க எல்லாம் போயிட்டு ராணுவத்துல பயிற்சி எடுத்து வாங்க, காவல்துறையில பயிற்சி எடுத்து வாங்க. ஒரு போலீஸ்க்கு ஆள் இருந்தா ராணுவத்துக்கு ஆள் எடுத்தா நேரா யூனிஃபார்ம் கொடுத்து துப்பாக்கியை கொடுத்து கொண்டு போய் தெருவில் இருக்கிற போலீஸ் வேலை செய் அப்படின்னு விட்டுவாங்களா? ராணுவத்துக்கு ஆள் எடுத்தா துப்பாக்கி கொடுத்து தோட்டா கொடுத்து நேரம் இலையில கொண்டு விட்டு எதிரி சுட்டு அப்படின்னு விட்டா நம்ம நிலைமை என்ன ஆகும்? நம்ம நிலைமை என்ன ஆகும்? மிலிட்டரியா இருந்தாலும் காவல்துறை நிலைமை என்ன ஆகும்? இவரு காக்காக்குடி மாதிரி போயிடுவாரு, இவர் குடும்பம் நடத்துறது கொடுத்துரும். ஆனா நம்ம ஆர்டிஆர் போனதுக்கு மட்டும், நம்ம தகவல் ஆர்வலர்களுக்கு மட்டும், சமூக ஆர்வலர்களுக்கு மட்டும் எந்த பயிற்சியுமே எடுத்துக்காம, எந்த வேலை திட்டத்தையுமே கையில் எடுக்காம, எந்த அனுபவமே பெறாம நேர களத்துல இறங்கி செலவு பண்ணி பஞ்சாயத்து தலைவர் உங்க ஊர்ல 5 லட்சம், உங்க ஊர் சின்ன ஊருக்கா 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம், 30 அதுக்கு மேல லட்சம். எங்க ஊர்ல நாமக்கல் மாவட்டத்துக்கு எல்லையில சேலம் மாவட்டத்துல ஒரு ஊராட்சி அந்த பஞ்சாயத்து பிரச்சனை தப்பா போயிடும். தோத்து போன 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாரு. 2000 தப்பிச்சு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாரு. ஜெயித்ததுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு? 4 லட்சம் கம்மியா பண்ணாரு. 96 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு. ஜெயித்தவர் 96 லட்சம் செலவு பண்ணா 2000 தப்பிச்சு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாரு. ஒரு பஞ்சாயத்து தலைவர் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜெயித்த பிறகு 50 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் செலவு பண்ணி ஜெயித்த பிறகு அவர் ஊர்ல வந்து சேவை செய்வார், நல்லது செய்வார், நல்லதே செய்வார், சட்டப்படி நடப்பார், நியாயமா நடப்பார், அரசாங்கம் அப்படியே வாங்கி நமக்கு தருவார் அப்படின்னு ஆசைப்பட்டா நாம உலகம் தெரியாதவர்கள். நம்ம ஊர்ல ஒரு டீ கடை வைக்கிறார், மளிகை கடை வைக்கிறார். ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மளிகை கடையில வைக்க முடியாது. டீ கடையில 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வைக்க முடியாது. ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு டீ கடை மளிகை கடை வைக்கிறார். தினம் எவ்வளவு வருமானம் வந்து எதிர்பார்க்கிறார்? ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு சின்னதா ஒரு பொட்டி கடை மளிகை கடை டீ கடை வைக்கிறார். அந்த வியாபாரி தினமும் எவ்வளவு வருமானம் வந்து ஆசைப்படுவார்? 5 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய்க்கு 1,000 ரூபாய் வட்டி போடுறது எவ்வளவு ஆச்சு? 1500 ரூபாய். ஒரு மாசம் 1000 ரூபாய். ஒரு மாசம் கூலிக்கு போனா ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். மாசம் எவ்வளவு ஆச்சு? ஆமாங்க, அப்படியே மாசம் எவ்வளவு கிடைக்குங்க? வட்டி கூலி சேர்த்து 22,000 ரூபாய். ஒரு 20,000 ரூபாய் கிடைச்சா அந்த வியாபாரம் நல்ல வியாபாரம், லாபகரமான வியாபாரம். 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி பஞ்சாயத்துல ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? அவருக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுங்களா? மாசானா சம்பளம் இல்லை. 2000 ரூபாய் மாத்தினாக்கா 1000 ரூபாய் இருந்தது. நம்ம அண்ணன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2000 ரூபாய் பஞ்சாயத்துல சம்பளத்தை உயர்த்திவிட்டார். 2000 ரூபாய் சம்பளம், 400 ரூபாய் படிக்காசு, 2400 ரூபாய் மாசம் சம்பளம். மாச சம்பளம் 2400 ரூபாய். 2400 ரூபாய் சம்பளத்துக்கு எவனாச்சும் 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி செலவு பண்ணி அந்த பதவிக்கு போவானா? மளிகை கடைக்கார மளிகை கடைக்கிறார், 5 லட்சம் செலவு பண்ணி. டீ கடைக்கார 5 லட்சம் செலவு பண்ணி டீ கடைக்கிறார். கடையை கூடுனா பாதி காசு மிச்சம் வரும். பாதி காசு முதலீடு மிச்சம் வரும். போட்ட 1 கோடி எப்போ வரும்? போட்ட 5 லட்சம் 5 வருஷம் கொஞ்சம் பேர் பதவி இருக்குமா? 5 நாள் கொஞ்சம் பேர் பஞ்சாயத்து பதவி அவருக்கு இருக்காரு. பதவி காலம் காலி ஆகிடும். மறுபடியும் எலெக்ஷன் ஜெயித்தா இவர் வருவார், அவருக்கு வேற ஒரு பண்ணுவார், இவருக்கு முன்னாள் தலைவர் ஆயிடும், எக்ஸ் ஆயிடுவார், மாஜி ஆயிடுவார். எந்த முட்டா பயிலாச்சும் 50 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணி 2400 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போவானா? அது 5 வருஷம். அந்த ஊர்ல இருக்கிற எல்லா முடிச்சைக்கு போன மாதிரி போலீஸ் மாட்டிட்டே அவங்க போய் கூப்பிட்டு இருப்பாங்க. வக்கீல் போய் கூப்பிட்டு வராங்க, தலைவர் தான் போய் போலீஸ் கைது போட்டு சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு. கள்ளக்காதல் கேஸ் வந்தா நம்ம தலைவர் தான் போயிருப்பாரு, திருட்டு கேஸ் வந்தா நம்ம தலைவர் தான் போயிருப்பாரு, அடிக்கடி கேஸ் வந்தா நம்ம தலைவர் தான் போயிருப்பாரு. குடிபோதையில மாட்டி விருதம் பலம் வாய்ந்த ஒரு பெரிய இதுய நீங்க ஒரு 10 ரூபாய் ஸ்டாம்ப்ல ஒரு பெட்ரோல் போட்டு ஆர்டி போட்டு அசைக்கலாம் நினைச்சா நம்ம தலை விட்டுவாரா? இல்லையா? தலையை விட்டுவாரா? இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு
நம்ம முருகனுக்கு ஆசை வெறும் ஒரு வெள்ளை 10 ரூபாயில பஞ்சாயத்து தலைவர் சாப்பிட்டு ஊழலை வெளியே கொடுத்தது அந்த ஊரை நல்ல ஊராக்கலான்னு ஆசைப்படுறாரு. தலைவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பரம்பரையா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்பா காலத்துல அப்பா தலைவர், தாத்தா காலத்துல தாத்தா தலைவர், இவங்க தான் வம்சாவளியா தலைவரா இருக்காங்க. இவங்க தவிர யாரும் பார்த்துக்கலாம் அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்குள்ள மனுஷனை எந்த பின்புலமும் இல்லாம நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா நடக்குமா? நடக்குமா? நடக்கும். நடக்க வைக்க முடியும். எப்படி? ஆர்டிஐ மூலமாக அவ்வளவுதான். புள்ளிக்காவா கூட மாத்தாம அப்படியே வச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த அரசாங்க அலுவலகத்தில் அந்த அதிகாரி தள்ள அப்படின்னா ஐயா சொன்னாரு கோர்ட்ல போய் வாங்கணும். கோர்ட்ல போய் வாங்கினா என்ன சிக்கல்னு சொன்னாரு. ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணி கோர்ட்ல ஒரு 6 மாசம் நடந்து ஒரு பட்டா சீட்டு அடையாளம் வாங்குறதுக்கு நடக்க முடியுமா? முடியல. ஒரு கடுமையான விஷயமா இருக்குல்ல. இதை மாற்றுவதற்காக தான், உடைப்பதற்காக தான் 2005 ஒரு கெட்டுப்போன சட்டம் வந்துச்சு. கெட்ட சட்டம். இந்திய குடிமக்கள் யார் வேணுமானாலும் ஒரு 10 ரூபாய் காசுல அரசாங்க அலுவலகத்தை நடுத்தர கொடுக்கலாம். ஒரு அரசாங்க அலுவலகத்தை 10 ரூபாய் காசுல எங்க விடலாம்? ஆமா. ஒரு அரசாங்க ஊழியரை வெறும் 10 ரூபாய் காசுல அரசாங்க ஊழியரை அரசாங்க அலுவலகத்தை வேலை வாங்கலாம். இப்ப நீங்க பத்திரிகையில படிக்கிறீங்க, மந்திரி பாலம் கட்டுவதை ஆய்வு செய்தார், எம்எல்ஏ ரோடு போடுவதை பார்வையிட்டார், எம்பி அரசாங்க அலுவலகத்தில் போய் பார்வையிட்டார். இந்த மாதிரிலாம் டிவியில பேப்பர்லாம் செய்தி படிக்கிறீங்களா? இந்த பார்வையிட்ட வேலையை நாம செய்ய முடியுமா? ஒரு அரசாங்க ரோடு போடுது, நாம போய் அங்க இருக்கிற அரசாங்க அதிகாரி போய் எவ்வளவு பணத்துல ரோடு போடுறீங்க, என்ன ஜல்லி போடுறீங்க, என்ன சிமெண்ட் போடுறீங்க, என்ன கம்பி போடுறீங்க, மணல் நல்ல மணலா எம்சன் நல்ல எம்சன்டா, சரியான ரோடு போடுறீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டா நேரில் போய் கேட்டா என்ன இருக்கு? அரசாங்க வழியை தடுத்தா, அரசாங்க வழியை தடுத்தா அப்படின்னு பிடிச்சி தடுக்க சொன்ன மாதிரி உள்ள போட்டுவாங்க. இந்த வேலையை வெறும் 10 ரூபாய் செலவுல ஒரு வெள்ளை பேப்பர் பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம். அமைச்சர் செய்யற மாதிரி ஆய்வை நீங்கள் செய்யலாம். எம்எல்ஏ பார்வையிட்ட நீங்கள் பார்வையிடலாம். எம்பி எப்படி ஒரு அரசாங்க அலுவலகத்தை பார்வையிட அதே போல் சாதாரண இந்திய குடிமகனாகிய நாம செய்யலாம். என் கோரிக்கை நிறைவேறல அந்த மாதிரி சொல்றது கைது மெஜாரிட்டி மகிழ்ச்சி கையெழுத்து மனு போட்டா பதில் வரும் அப்படின்னு நம்புறவங்க பாருங்க. மனு போட்டா பதில் வராது, கோரிக்கை நிறைவேறாது. ஒரு சிலருக்கு மட்டும் நிறைவேறும். அவனை பத்தி அதிகாரிக்கு தெரியும், இந்த ஆள் ஏழரை சனி, எப்ப பார்த்தாலும் பெருசு போயிட்டே இருப்பான், இந்த ஆள் விவகாரமான ஆளு, பதில் பண்ணல. மனு போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சத்தியம் பண்ணிக்கணும். இந்த அரசாங்க ஊழியர்கிட்ட மனு கொடுத்தா பதில் வராது, வரவே வராது, சட்டப்பதிவு பண்ணுறோம். வேற மாதிரி ஓடி போயிட்டேன். ஏன் தெரியுங்களா? நாள் தாங்காதுக்கு. அரசாங்கத்திட்ட மனு கொடுத்தா பதில் வராது, வரவே வராது, சத்தியமா வராது, ஆர்டிஐ போட்டா தகவல் வராது, வரவே வராது, சத்தியமா வராது. கலெக்டர் மனு கொடுத்தா பதில் வராது, வரவே வராது, சத்தியமா வராது. நமக்கே தெரியல. அவர் இந்த வெற்றியை செய்யுமா? நம்ம போய் குழப்பாக்க போயிடலாமா? நாமளும் குழப்பாக்க போயிட்டா யார் தான் இந்த வேலையை செய்யறது? பாருங்க, தேனி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், 4 மாவட்டத்துக்கு சேர்ந்து இங்க ஒரு 100 பேர் இருக்கும். ஒரு 4 மாவட்டத்துக்கு சேர்ந்து 100 பேர் தான் சமூக சேவகர்கள் வந்திருக்கும். ஒரு வாரம் கழிச்சு ஆர்டிஐ அப்படின்னு ஒன்று இருக்கிற தகவல் சட்டம் ஒன்று இருக்கிற அவருக்கு சொல்லி கொடுப்போம். இது வரைக்கும் பயன்படுத்தாது. ஆர்டிஐல ஒரு மனு, அந்த மனு இதே மாதிரி தயார் பண்ணிங்க. ஐயா, போன மாசம் 1ஆம் தேதி உங்க ஆபீஸ்க்கு ஒரு மனு அனுப்பியிருந்தோம். போன மாசம் ஜூன் மாசம் 1ஆம் தேதி உங்க ஆபீஸ்க்கு ஒரு மனு அனுப்பியிருந்தோம். அந்த மனு உங்களுக்கு கிடைச்சிச்சா என்ற தகவல் தேவை. 2வது தகவல், அந்த மனு மீது உங்கள் அலுவலகத்தில் என்ன புடிங்கி கட்ட கட்டினீங்க, அது அப்படியே புதுசா எனக்கு சொல்லுங்க. என் மனு வாங்கின பிறகு உங்க ஆபீஸ்ல என்ன புடி கட்ட கட்டினீங்கன்னு முழு விஷயத்தையும் எனக்கு சொல்லுங்க.
அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி இல்லாம கொஞ்சம் கண்ணியமா என்னுடைய மனுவை பெற்ற பிறகு தங்கள் அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான முழு விவரமும் கோப்புகளும் நகலாக வழங்க வேண்டுமாய் அன்புடன் கேட்கிறேன். மறக்காம அன்பு சேர்த்து அப்படின்னு ஒரு ஆர்டிஎம் ரெடி பண்ணி வச்சுட்டு முன்ன சொன்ன மாதிரி கையிலே பெருநாடு செஞ்சு 10 ரூபா ஸ்டாப் ஊட்டி 15 அனுப்பிடுங்க. 30 நாள்ல உங்களுக்கு பதில் வரும், தகவல் வரும். பதில் வரும், தகவல் வரும், கட்டாயம் வரும், நிச்சயம் வரும். ஆளுநர் மாளிகை, கவர்னர் மாளிகை என்ன பதில் தருவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம மந்திராவுக்கு அக்கா என்ன கேட்டிருக்காங்க, முதல் மனுல அவங்க உள்ள பட்டா கேட்டிருக்காங்க, ரெண்டாவது மனுல ஆர்டிஐ மனு, ரெண்டாவது ஆர்டிஐ மனுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் போன மாசம் 1ஆம் தேதி, ஜூன் மாசம் 1ஆம் தேதி, 6ஆம் மாசம் 1ஆம் தேதி ஒரு மனு கொடுத்தேன், உங்க அரசு என்ன பிடிக்காது பதில் சொல்லியா அப்படின்னு கவர்னர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மனுவை கவர்னர் மாளிகையில ஒரு அரசு ஊழியர் படிச்சு பார்ப்பாரு. படிச்ச உடனே அவருக்கு பயங்கர கோபம் வரும். ஏமா மஞ்சுளாமா, உனக்கு வேலை இல்லை, தேதி இல்லை, எங்க கவர்னர் பல்கலைக்கழகத்தை போய் டான்ஸ் பார்க்காம, கலை நிகழ்ச்சி பார்க்காம, நாடகம் பார்க்காம, சினிமா தேட்டர் படம் பார்க்க முடியுது, உன் மனுவுக்கு பதில் சொல்ல எங்க கவர்னர் வேலையா, வேற வேலையே இல்லையா அப்படின்னு நினைப்பாரா இல்லையா? நினைச்சுக்கிட்டு வேலை பார்ப்பாரு. தகவல் உரிமை சட்டம் மனு என்ன மனு, ஆர்டிஐ பெருசன், தகவல் சட்ட பெருசன், ஐயோ 700 பெருசன் கொடுச்சு, ஜென்மச்சரி பெருசன் கொடுச்சு, பெருசன் பாதி பெருசன் கொடுச்சு. விவகாரம் இதுக்கு 30 நாள்ல பதில் சொல்லணும்னா நமக்கு 25,000 ரூபாய் ஃபைன் போட்டுவாங்க, நஷ்டீடு சொல்லிடுவாங்க. நம்ம வேலைக்கு உழவு ஆபத்து, கவர்னர் மலைக்கு கெட்ட பேர் ஆகும். பேப்பர்ல டிவியில் வந்துச்சுன்னா கவர்னருக்கு அபராதம் போட்டாங்க, கவர்னர் மலைக்கு அபராதம் போட்டாங்க, கவர்னருடைய செயலாளரே அபராதம் கட்டிட்டாரு, ஃபைன் கட்டிட்டாரு, கவர்னர் செயலாளரே வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு வெளியே டிவியில பேப்பர்ல நியூஸ் வந்துச்சுன்னா கவர்னருக்கு நல்லாவா இருக்கும்? ஏன்னா கிராமத்துல விவசாயி ஒரு மகளிர் மன்றத்துடைய பொறுப்பாளர் ஆட்சி படைச்சா மரியாதை பெறுமில்ல, அதனால பதில் தருவாங்க, கட்டாயம் தருவாங்க, நிச்சயம் தருவாங்க. என்ன பதில் தருவாங்கன்னா, கட்டுமா படிமா பேசுனேன், ஆட்சியில் வேற பெருசு போட்டேன், போன மாசம் 1ஆம் தேதி பெருசு கொடுக்குறேன், அந்த பெருசனை எடுத்து நான் கண்டுபிடிச்சு உனக்கு பதில் சொல்றேன் சொல்லிடலாம் அப்படின்ட்டு செக்ஷன் அசிஸ்டன்ட் பாப்பா போன மாசம் 1ஆம் தேதி ஃபைல்லாம் தூக்கு, யாரோ தேவைகள் மஞ்சள் ஒரு அம்மா பெருசு போடுறாங்க, பெருசு கேடு அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க. போன மாசம் 1ஆம் தேதி 2000 பெர்சன்ட் கவர்னர் மாளிகை வந்துருக்கும். இந்த 2000 பெர்சன்ட் இந்த அம்மா பெருசு கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும். தேர்தல் எவ்வளவு நேரம் ஆகுங்க, நாம என்ன பண்றோம், மலரிக்கணும், ஒரு உதவி செய்யறோம். இந்த ஆர்டிஐ மனு போடுறத ஒரு செய்தி சொல்றோம், ஐயா போன மாசம் 1ஆம் தேதி, 6ஆம் மாசம் 1ஆம் தேதி உங்களுக்கு மனு அனுப்பியிருந்தோம், அந்த மனுவை இது கூட ஜெராக்ஸ் வச்சுக்கோம், அந்த மனுவை இது கூட ஜெராக்ஸ் வச்சுக்கிறோம், அந்த மனுவை ஆஃபீஸ்ல என்ன குடிக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு நம்ம எளிமையா கேட்கிறோம். இப்ப நம்ம அதிகாரி படிச்ச உடனே இதை படிச்ச உடனே அப்பா மஞ்சள் ரொம்ப நம்ம ரொம்ப நல்லவங்க, பெருசு கப்பி போட வச்சுட்டாங்க, எல்லாம் செக்ஷன் ஓடியா நீ அந்த பேப்பர்லாம் தேடாத கஷ்டப்படாது, அந்த பேப்பர்லாம் தேடாத கஷ்டப்படாது. தலைவர் இருக்காங்க, லாஸ்ட்ல இருக்காரு, முஸ்லீம் இருக்காரு, அவன் வேலை கலைக்கிறாப்ல, அதனால இந்த பிரச்சனை மஞ்சள் பிரச்சனை கவர்னர் மாளிகையில கலெக்டர்ஸ் அனுப்பிடுறோம், நீ ஒழுங்கா நடவடிக்கை எடுத்து அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பதில் ஒழுங்கா நடவடிக்கை எடுத்து அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லி எங்களுக்கு ஒரு பதில் சொல்லு அப்படின்னு ஒரு கடிதத்தை ரெடிமேடா வச்சிருப்பாங்க. இந்த கடிதத்தை நம்ம கடிதத்துல கூட வச்சு கலெக்டர் அனுப்பிட்டு நமக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க. ஏமா மஞ்சுளாமா போன மாசம் 1ஆம் தேதி பெர்சன் கொடுத்த, நாங்க 2ஆம் தேதியே உங்க ஊர் கலெக்டருக்கு உன் மனுவை அனுப்பிட்டோம். என்னைக்கு 1ஆம் தேதி மனு கொடுத்த, 2ஆம் தேதி நாங்க அனுப்பிட்டோம். இது பேர கவர்னர் மாளிகைக்கு ஒப்பு வராங்க, ஏதாவது உங்க கலெக்டரை பார்த்துக்க அப்படின்னு நமக்கு ஒரு பதில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பதில் எங்கெல்லாம் வரும்னா கவர்னர் கிட்ட, முதலமைச்சர் கிட்ட, மந்திரி கிட்ட, உள்துறை செயலாளர், கூடுதல் செயலாளர், தலைமை செயலாளர், சார்பு செயலாளர், வருவாய்த்துறை ஆணையர், வருவாய்த்துறை அமைச்சர், எல்லா ஆஃபீஸுக்கும் பதில் வரும். இவ்வளவு பதில் உங்க கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்திருக்காங்க. இந்த எல்லா பதிலும் எங்க போய் சேரும், ஒவ்வொரு தாசில்தார். இவ்வளவு தகவல் வந்து தாசில்தார் இந்த பிரச்சனையில நடவடிக்கை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? உங்களுக்கு நீங்க கேட்டா பதில் சொல்ல மாட்டாரு. மஞ்சள் அம்மாவும் நீங்களோ போய் கேட்டீங்கன்னா தாசில்தார் போய் சார் கலெக்டர் பிரச்சனை தான் சார், உங்களை பார்க்க சொன்னார் சார் அப்படின்னு சொன்னா தாசில்தார் என்ன சொல்லுவாரு, உனக்கு பதில் சொல்றாரு வேலையா
உனக்கு பதில் சொல்றான் எனக்கு வேலையா 1008 வேலை இருக்கு முதலமைச்சர் ஃபங்க்ஷன் இருக்கு சிஎம் பிரசிடென்ட் ஜமாபதி இருக்கு வசூல் வேலையை பார்க்கணும் எலெக்ஷன் வந்துருச்சு அடுத்து பஞ்சாயத்து எலெக்ஷன் வரப்போகுது புயல் வந்துருச்சு வெள்ளம் வந்துருச்சு மழை வந்துருச்சு இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்க இடத்துல தான் பார்த்துக்க முடியுமா சின்ன கணக்கு உங்களுக்கு பதில் சொன்னதா ஃபைல் இருக்கும் உங்களுக்கு பதில் சொன்னதா ஃபைல் இருக்கும் சாதாரண தபால் உங்களுக்கு தபால் அனுப்புறதா கணக்கு காட்டுவாங்க காட்டிட்டு உங்களுக்கு தபால் அனுப்ப மாட்டாங்க ஏன் அனுப்ப மாட்டாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதில் சொன்னா நீங்க பதில் எங்க தட்டா பதில் வருது ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க ஊர் ஊசி சொல்லுவீங்க ஆர்டி போட சார் வேலை நடந்துச்சு தகவல் சட்டம் பட்டா தகவல் சட்டம் பெருசு போட்ட பட்டா கிடைச்சது தகவல் சட்டம் பெருசு போட்ட வேலை நடந்துச்சு அப்படின்னு வெளியே சொன்னா ஊர்ல எல்லாருமே தகவல் சட்டம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க கன்சூமர் கோர்ட் போன ஜெயித்தான்னு சொன்னீங்கன்னா கன்சூமர் கோர்ட் போக ஆரம்பிச்சிருவீங்க ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் போன ஜெயித்துன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் போயிருவீங்க எங்க போனா வேலையாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருமே போயிருவீங்க எங்க போனாலும் வேலையாரும் உங்களுக்கு சொல்லணும் அதுக்கு என்ன வழினா உங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாம இருக்கணும் இதுதான் அதிகாரம் நினைக்கிறது இதுல அவங்களுக்கு என்ன லாபம்னா நான் தான் அதிகாரம் காட்டுறேன்ல இன்னொரு பக்கம் வாய்ப்புகள் நம்புவோம் தாலுகாசுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் மனு கொடுப்பீங்க தாலுகாசுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் மனு கொடுப்போம் இல்ல எவ்வளவு பேர் மனு கொடுப்போம் 100 பேர் இந்த 100 பேருக்கு பதில் சொல்றாங்க ஒரு ஆளுக்கு பதில் சொல்றதுக்கு 5 ரூபாய் ஸ்டாப் 100 பேருக்கு எவ்வளவு ஆச்சு 500 ரூபாய் ஒரு மாசத்துல 25 நாள் எவ்வளவு ஆச்சு வாடகை ஒரு வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு 30,000 ரூபாய் 1 லட்சம் 1 லட்சம் இந்த கம்மியாச்சு 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் பதில் சொல்ல செலவு பண்றாங்களா இந்த பதில் சொல்லாம ஸ்டாம்ப் வாங்கணும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு 1 லட்சத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் 1 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வாங்கணும் 5 ரூபாய் ஸ்டாம்ப் 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு 1 லட்சம் ரூபாய் பாக்கெட் போட்டு போயிட்டே இருப்பாங்க 1 லட்சம் வருமானம் வச்சா ஒரு பதில் சொல்லாம கூட அவங்களுக்கு லாபம் இருக்கு அக்காவுக்கு என்ன சந்தேகமா நம்ம வருகிற தலைவருக்கு ஏன் சார் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப் பண்ணேன் எங்க போய் மத்திய அரசு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாப் பண்ணேன் அது தாசில்தார் செக் கொடுத்தா ஸ்டாப் பண்ணேன் என்ன பண்ணேன் செக் கொடுத்து பில்லு போட்டு காசு ஸ்டாப் பண்ணேன் போஸ்ட் ஆஃபீஸ் வாங்கி ஸ்டாப்ல எப்படி சார் ஊழல் பண்ண முடியும் இதுதானே உங்களுக்கு சந்தேகம் தானே உங்களுக்கு சந்தேகம் ரொம்ப ஈஸி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் வாங்குவாங்க செக் கொடுத்து ஸ்டாம்ப் வாங்குவாங்க இதை போஸ்ட் ஆஃபீஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க அவ்வளவுதான் 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 5 ரூபா ஸ்டாம்பை 4 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்துருவாங்க உங்களுக்கு யாருக்கா ஸ்டாம்ப் வேணும் சொன்னா வாங்கிக்கிறேன் இதுல வந்து ஃபேன்ஸ் வந்து மதுரை தான் மதுரை ஸ்டாம்பே வந்துருக்கு அதிகமா கலாய்ச்சி தம்பி பேர் ராஜசேகரன் ஒரு 5 நிமிடம் கலாய்னா என்ன என்ன செய்யணும் அவருடைய அனுபவம் சார் இதில் சைடு எஃபெக்ட்லாம் ஆகாதா சார் சைடு எஃபெக்ட் ஆகாதா சார் நம்மளை வந்து அவங்களெல்லாம் சைடு எஃபெக்ட் தான் மருந்து வச்சிருக்கோம் எல்லா சீராயிடும் நம்ம இதில் மருந்து இல்லை இது வரைக்கும் சொன்னீங்களே இதில் சைடு எஃபெக்ட் அவங்க நம்மளை வந்து தாக்குறது இது பிரச்சனை மத்தியானம் சிக்கன் பிரியாணி சார் தெம்பா பேசுவோம் உதவானா எப்படி திருப்பி சட்டப்படி எப்படி அடிக்கிறது மத்தியானம் தெம்பா பேசுவோம் சரி உதவியாளர் பொறுப்பான அதிகாரி சீல் வச்சு கையெழுத்து போட்டு கண்டாச்சி வாங்கிட்டார் வாங்கின செகண்ட்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கடுத்து 30 நாள் முடிஞ்சு போச்சுன்னா இந்திய குடிமகன் கேட்ட தகவலை இலவசமா கொடுத்துடணும் எப்படி தரணும் இலவசமா கொடுத்துடணும் ஒருவேளை 30 நாளுக்குள்ள நம்ம அதிகாரி பேப்பர்லாம் எடுத்துட்டாருன்னா எப்பா நீ கேட்ட தகவல் வெங்கடேஷ் பாபு கேட்ட தகவல் 300 பக்கம் இருக்கு எத்தனை பக்கம் ஆமா ஜெராக்ஸ் எடுத்து ஒரு பக்கத்துக்கு 2 ரூபாய் காசாகும் 6 ரூபாய் காசு கட்டி வாங்கிக்கணும்னு சொன்னா நாம காசு கட்டி வாங்கிக்கணும் எவ்வளவு நாள் தர காசு கட்டணும் 30 நாள் தர 30 நாள் தாண்டி போயிடுச்சுன்னா 3000 பக்கம் இருந்தாலும் சரி 3 லட்சம் பக்கம் இருந்தாலும் சரி சும்மா தான் கொடுக்கணும் எப்படி தருங்க ஆமா இப்ப நம்ம வெங்கடேஷ் பிரபு என்ன கேட்டிருக்காருன்னா மேப் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு மேப் கேட்டிருக்காரு மேப் வந்து சின்ன பேப்பரா இருந்துச்சுன்னா 2 வேளை ஜெராக்ஸ் கொடுத்துடலாம் நம்ம கிராமத்துல மேப் எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க இவ்வளவு பெருசா மேப் வச்சிருக்காங்கல்ல இவ்வளவு பெரிய மேப்ப நம்ம விஓ போய் நம்ம தாலுகா பணியாளர் போய் 2 ரூபாயில கட்டி ஜெராக்ஸ் எடுத்து வர முடியுமா அழகாமத்துல ஜெராக்ஸ் போய் இவ்வளவு பெரிய பேப்பர் கொடுத்து ஜெராக்ஸ் போட்டு சொன்னா ஜெராக்ஸ் நகர் என்ன சொல்லுவாரு என் மிஷின்ல இடம்னு சொல்லிடுவாரு மதுரையில போட்டு தான் ஜெராக்ஸ் வந்து நமக்கு அது நகர்த்து தேவை எவ்வளவு ஜெராக்ஸ் தேவை
30 ரூபா. 30 ரூபா. கார் எடுத்துட்டு ஏன்னா மேப் வந்து கிழிஞ்சு போயிடும். மேப் பார்த்துப்பீங்க, பழைய மேப் பார்த்துப்பீங்க, கொட்டை கிழிற அளவுக்கு சுருட்டி வச்சிருப்பாங்க, அங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. இதை எடுத்துட்டு போய் மதுரையில போய் மதுரையில 4 ஜெராக்ஸ் எடுத்தா ஜெராக்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. 4 கடையில் தான் இவ்வளவு பெரிய ஊர்ல ஜெராக்ஸுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜெராக்ஸ் எடுத்துட்டு வருவார், கார் எடுத்துட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு சாயந்தரம் தமிழக அரசு வரி கட்டிட்டு தமிழக அரசுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு வரி கட்டிட்டு கூட 4 பேருக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு நம்ம கொண்டு தகவல் தரப்போ இந்த செலவு எல்லாத்தையும் கார் எடுத்த செலவு, தமிழக அரசு வரி கட்ட செலவு, கூட ஒரு ஊர்காக வாங்கி செலவு எல்லாத்தையும் நம்ம கேட்கலாமா? கேட்க முடியாது. கேட்க முடியாது. உங்களுக்கு தானே ஜெராக்ஸ் போதா போனாரு. அழகாண்டவங்களுக்கு வந்து ஜல்லிக்கட்டு காரை எடுத்துக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு கூட 4 பேருக்கு கூட்டிட்டு மேப் தூக்கிட்டு உங்களுக்கு தான் ஜெராக்ஸ் தான் போனாரு. அந்த காசு நீங்க தான் தரணும். ஆமா. இல்ல அரசாங்க நியாயமான கேள்வி. சட்டம் என்ன சொல்லுன்னா ஜெராக்ஸ் காசு மட்டும் கூட காசு உங்ககிட்ட கேட்கக்கூடாது. ஜெராக்ஸ் காசு கேட்கக்கூடாது. ஜெராக்ஸ் காசு மட்டும். ஜெராக்ஸ் காசு மட்டும் நியாயமான செலவு தொகை. என்ன செலவு தொகை? நியாயமான செலவு தொகை தான் கேட்கணும். அந்த ஜெராக்ஸ் 200 ரூபாய் ஆகும். 200 ரூபாய் தான் கேட்கணும். 2 ரூபாய் ஆகும். 2 ரூபாய் தான் கேட்கணும். அது கேட்கணும். 4 ரூபாய் வரும். 4 ரூபாய் தான் கேட்கணும். உண்மையான செலவு தொகை தான் கேட்கணும் சொல்லி சட்டம் சொல்லியிருக்கு. இது எத்தனால தான் கேட்கணும்? நம்ம அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா பொதுத்துறை அதிகாரி தகவல் சட்ட மனுவை பார்த்த உடனே வேகமா மனு எடுப்பாரு. வெங்கடேஷ் பாபு என்ன கேட்டுக்காரு? பாட்டத்தை கேட்டுக்காரு. பாட்டத்தோட தெரியாத பேரனுக்கு நாம இதை கொடுக்கணுமா? இதை கொடுத்தா என்ன ஆகும்? நம்மள இடத்த கண்டுபிடிச்சிருவான், கேஸ் போட்டுவான், சொத்தை சம்பாதிச்சிருவான். இருந்தாலும் நம்ம இலவசமா செஞ்சுக்குதா? இதே நேரில் வந்து கேட்டாருன்னா நமக்கு எம்மா வருமானம் வரும், சொத்துல ஒரு வாரிசு பங்கே கேட்கறாங்கல்ல, அதை விட்டு இந்த ஆள் ஆர்டிஐ கேட்டுருக்கான், நம்ம கழுத்துல கட்டி வச்சு ரெக்கார்டு கேட்கணும். இந்த ஆளுக்கு தரக்கூடாது. இந்த ஆளுக்கு தரக்கூடாது. ஆர்டிஐ போட்டு நீ மெடிசன் போட்டு கேட கேட்ப, ரெக்கார்டு கேட்ப, மேப் கேட்ப, அதுவும் உங்க பாட்டு சொல்லி கேட்ப, உங்க பாட்டு எப்படி இருந்துச்சு கேட்ப, அவனுக்கு எப்படி இருந்துச்சு கேட்க, ஜமீன் சொல்லி எப்படி இருந்துச்சு கேட்கற, எல்லாருமே கேட்கற, எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டா நீ சொத்து எடுத்துட்டு போவ, எனக்கு வருமானம் இல்லாம போயிருந்தேன், நான் எப்படி குறைக்கிறது அப்படின்னு கோபத்துல உங்க பேப்பர தூக்கி குப்பையில போடலாம் நினைப்பாரு. போட்டா ஒரு நாளைக்கு 250 ரூபா அபராதம், 25,000, இப்ப 5 லட்சம் வந்துருச்சு, வேலைக்கு ஆப்பு அடிப்படையிலே கேட்கிறான். சொத்துலே மனவரைக்கு வந்து இவன் முடிவோட எது ரொம்ப இவன் பதில் சொல்லாண்டு ஒரு கடிதம் ரெடி பண்ணி வச்சுப்பாரு. அந்த கடிதத்தை கரெக்டா 29 நாள் தேதி போடுவாரு. போட்டு எழுதி வச்சுட்டு 29 நாள் டேபிளே வச்சுருப்பாரு. தினமும் வந்தவரை எடுத்து பார்ப்பாரு. ஆட்சி வருமானம் போச்சு, 10,000 ரூபாய் போச்சு, 50,000 சம்பாதிச்சிருப்பேன், இந்த பட்டா பார்த்து பண்ணி என் தாஸ்தார் ஒரு 5 லட்சம் வாங்கியிருப்பான். பாலின் பையன் 10 வேலை கேட்டாயா? இப்படியே அவன் கேட்டான்னா நான் எப்படியா குறைக்கிறது? ஏதோ பண்ணோம், ஆட்சிய சட்டத்தை மோடிட்டு சொல்லி தூக்கிடணும் அப்படின்னு திட்டிக்கிட்டு தினமும் எடுத்துட்டு பார்ப்பான். பதில மட்டும் சொல்ல மாட்டான். 29ஆம் நாள் ஓய விட்டுடு, இதை கொண்டு தபால் அனுப்பிட்டு வா, இன்னைக்கு அனுப்பி கொடுத்த ரசீது ஒட்டி வையே, ஒரு நாள் லேட் ஆச்சுனாலும் சிக்கல், எனக்கு சிக்கல்னா உனக்கு இல்ல, அனுப்பி கொடுத்து உடனே வையே. அப்படி 29ஆம் நாள் இந்த கடிதத்தை முதல் கிடையா தபால் அனுப்பியிருப்பாங்க. 28 நாள் என்ன பண்ணாங்க? கடிதத்தை டேபிள் மேலே பார்த்துருப்பாங்க, உடச்சு பார்ப்பாங்க, பதில் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை 30 நாள் நம்ம என்ன பதில் சொல்லல அப்படின்னா நாம என்ன பண்ணலாம்னா பொது தகவல் மேல்முறையீட்டு அதிகாரிக்கு மேல்முறையீடு செய்யலாம். மேல்முறையீட்டுக்கு கட்டணம் கிடையாது, மேல்முறையீட்டுக்கு காசு கிடையாது. மேல்முறையீட்டு அதிகாரி கடிதத்தை பெற்ற 30 நாட்களுக்கு உங்களுக்கு தகவலை வழங்க வேண்டும். அங்க உட்கார்ந்துக்கணும், அங்க உட்கார்ந்து அலுவலகம் நம்ம அரசாங்க ஊழியர் தான், அவரும் அவரை மாதிரியே நமக்கு பதில் தரது விரும்ப மாட்டார். ஒருவேளை அவர் பதில் தர அப்படின்னா 2வது மேல்முறையீடு சென்னையில் உள்ள தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு 2ஆம் மேல்முறையீடு செய்யலாம். ஆன்லைன்லையும் பண்ணலாம், தபால்லையும் பண்ணலாம். அதற்கு கட்டணம் கிடையாது. பொதுத்துறையின் மனுவை பெற்ற 30 நாள் பதில் தரணும். மேல்முறையீட்டு அதிகாரிகள் மனுவை பெற்ற 30 நாள் பதில் தரணும். ஆணையத்துக்கு 30 நாள் தான் கணக்கில்லை. மெதுவா நம்முடைய மனுவை படிச்சு பார்த்துட்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க, தகவலை வாங்கிடுவாங்க. நிச்சயமா தகவல் கிடைக்கும், இந்த பொது தகவல் சொல்லிட்டே இருந்த அவர் கருப்பா இருப்பாரா சிவப்பா இருப்பாரா, நீங்க வேற விழிச்சவன சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஒவ்வொரு அலுவலகத்தையும் அந்த அலுவலகத்துடைய பெரிய அதிகாரி, உயர் அதிகாரி, மேல்மட்ட அதிகாரியா இருப்பாரு. அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அதிகாரி அலுவலர்
பொது தகவல் அதிகாரியா இருப்பாரு. தாசில்தார் மேல்முறையீட்டு அதிகாரியா இருப்பாரு. நகராட்சி மேனேஜர் வந்து பொறியாளர் பொது தகவல் அதிகாரியா இருப்பாரு. நகராட்சி ஆணையாளர் மேல்முறையீட்டு அதிகாரியா இருப்பாரு. சின்ன சின்ன அலுவலகத்தை பொறுத்தவரை பிஓ ஆபீசர் ரேஷன் கடையெல்லாம் பொது தகவல் அதிகாரி இருக்க மாட்டாங்க. அவங்களை கட்டுப்படுத்தக்கூடிய மேல் அதிகாரத்துல மேல் அலுவலகத்துல பொது தகவல் அதிகாரி இருப்பாங்க. ரேஷன் கடையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட பதிவாளர் ரெண்டு தகவல் இருக்காங்க. தாலுகா ஆபீஸ்ல டிஎஸ்ஓ வட்டவாளர்கள் இருக்காங்க. கூட்டுறவுத்துறையில மாவட்ட பதிவாளர் ரெண்டு பேர்ல யார்கிட்ட கேட்டா வாங்கி தருவாங்க. பிஓ ஆளுக்கு ஆணையர் தகவல் கிடையாது. தாலுகா ஆபீஸ்ல தலைமை துணை வட்டாட்சியர் தாலுகாவுடைய எல்லா பிஓ ஆபீஸும் பொது தகவல் ஏரியா இருக்காரு. தாசில்தார் மேல்முறையீட்டு ஏரியா இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல பொது தகவல் இல்ல. இந்த மாவட்டம் முழுசு சேர்த்து எஸ்பி ஆபீஸ்ல ஏடிஎஸ்பி கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பொது தகவல் அதிகாரியா இருக்காரு. நம்ம எஸ்பி மேல்முறையீட்டு அதிகாரியா இருக்காரு. இந்த மாதிரி எந்த அளவுக்கு போனாலும் ஒரு அதிகாரி பொது தகவல் அதிகாரிக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு கொஞ்சம் அறிவு சட்ட அறிவு புரிவு அதிகாரி யாரு இருப்பான்னு தெரியல அப்படின்னா ரொம்பலாம் நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஏதோ ஒரு அரசாங்க அலுவலகத்துக்கு உங்களுடைய தகவல் நம்ம அனுப்பி வச்சா வாங்கின பாதி 3 நாள் மேல இந்த மனு எந்த அலுவலகம் சம்பந்தப்பட்டது இவர் கேட்கிற பட்டாட்சிக்காரங்கெல்லாம் எந்த ஆபத்து இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த அரசாங்க அலுவலகத்துக்கு இந்த மனு அனுப்பி கேட்டாருன்னா இருங்க. சட்டத்தை பயன்படுத்தக்குள்ள தகவல் சட்டம் என்பது எல்லா சட்டமும் இருபுறமும் பொறுமையான தட்டி மாதிரி சரியா பயன்படுத்தினா காய்கறி இருக்கலாம், தப்பா பயன்படுத்தினா நம்ம கை வெட்டிப்போம். கேட்டாரு சார், நீங்கள் பெண் என்ற கோட்டாவில் அரசாங்க வேலையில் சேர்ந்திருக்கிறீர்கள். பெண் என்பதற்கு ஆதாரம் மருத்துவ சான்றிதழ் ஏதாவது அரசாங்கத்தில் வேலைக்கு விண்ணப்பித்த போது இணைத்திருந்தால் கொடுத்திருந்தால் அதை தகவல் சட்டத்தை எனக்கு வழங்குமாய் கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தை எவ்வளவு நுணுக்கமான வார்த்தை. உங்கள் தகவல் பேர் ராமசாமி என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ராமசாமியின் மகன் என்று நிறுவனம் செய்வதற்கு தேவையான டிஎன்ஏ சான்றிதழ் பெறப்பட்டு அரசாங்கத்தில் ஒப்படைத்திருந்தால் அதனுடைய நகரை தகவல் சட்டத்தை வழங்குமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தையை கையாளத்துல சரியா கையாண்டா பிரச்சனை வராது. நான் பேசக்கூட சொன்ன மாதிரி பயன்படுத்தினா நிச்சயமா அவங்களுக்கு மண்டத்துக்குள் ஏறும். சாத்தாந்தோம் மனசுல வச்சு பல்லு சின்ன நம்ம ஊர்ல இருக்க மனசுல வச்சுக்கணும். அவங்க பள்ளியை நம்மளால கொடுக்க முடியும். அவங்க பள்ளியெல்லாம் கொடுக்க முடியும். நியாயமான நேர்மையான யாருக்கும் பயப்படுற அவசியம் இல்லை. மனசாட்சிக்கு கடவுளை தவிர வேற யாருக்கும் பயப்படுற அவசியமே கிடையாது. நான் பாட்டு பஸ் நிகழ்ச்சி வரேன் மதுரைக்கு. நான் பாட்டு தமிழ்நாடு டவுன் ட்ரெயின் ஏறி நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கிறேன். என்ன தெரியல நியாயமா இருக்கு, நேர்மையா இருக்கணும். எந்த தப்பு பண்ணல. மக்கள் பாதுகாப்பு இருக்காங்க. பஸ் எல்லாம் 100 பேர் எங்க வராங்க, 50 பேர் எங்க வராங்க, ட்ரெயின் 1000 பேர் எங்க வராங்க. காருக்கு இருந்தா கூட 2 பேர் வருவாங்க. எவ்வளவு தெரியும் பாத்தீங்களா? இங்க வந்த பேர் எங்க 100 பேர் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு போனா எங்க 50 பேர் இருக்கிறீங்க. நீங்க எல்லாரும் தெரியல போக முடியுது. நேர்மையான நியாயமான மனிதர்கள் மனசாட்சிக்கு கடவுளுக்கு தவிர வேறு யாருக்கும் பயப்படுற அவசியம் இல்லை. நான் கும்பர ராமசாமிக்கு நான் பயப்படுறேன். கேள்வி நேரம் கடைசி. கேள்வியில எழுதிச்சுட்டே வாங்க. நானு 32 செக்ஷன் மானிய கணினி பேசிட்டு இருக்கிறேன். 32 செக்ஷன் மானிய கணினி பேசிட்டு இருக்கிறேன். நடுவில் கொடுப்பாங்கன்னா மறந்துடுவேன். உங்களுக்கு நோட் கொடுத்துருந்தா எல்லா கேள்வியும் எழுதிச்சுட்டே வாங்க. இந்த அரசு ஒரு மீட்டிங்ல இருந்து நான் கடைசியா போக போறேன். எல்லா சந்தேகத்துக்கு பதில் சொல்லிட்டா கடைசியா தான் போவோம். நீ விட்டாதான் எனக்கு கேள்வியில கடைசியா வச்சுக்கலாம். ஆட்சியில என்னெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு பார்ப்போம். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டே கேட்க முடியாது. கணினி தகவல் கேட்க முடியாது. தொழில் சார்ந்த விஷயங்கள் கேட்க முடியாது. இதை தவிர மற்ற விஷயங்கள் கேட்கலாம். தொழில் சார்ந்த விஷயம் கனிமனித தகவலை கூட ஊழல் ஒழிப்பதற்காகவும் வெளிப்படையான நிர்வாகத்தில் உருவாக்குவதற்காக நீங்க கேட்கலாம். ஒரு சில டிபார்ட்மெண்ட் ஒரு சில அரசாங்க ஆஃபீஸை கேட்க முடியாது. எங்க கேட்க முடியாது பார்த்தீங்கன்னா சிஐடி பிரான்ச் பார்க்கறீங்களா, அவங்க எப்படி கேட்க முடியாது. ராணுவத்தில் ஒரு சில தகவல் கேட்க முடியாது. மற்றபடி எல்லா ஆஃபீஸ்லையும் நீங்க தகவல் கேட்கலாம். இவ்வளவுதான் தகவல் சட்டம். தகவல் சட்டம் இவ்வளவுதான்.
இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு ப்ரூஃப் இருக்குங்களா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எல்லாரும் பிரியாணி சாப்பிடும்போது நான் மட்டும் சைவத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நான் சைவத்துக்கு மாறிட்டேன். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிறேங்க. ஒவ்வொருவரையும் நம்ம மிகவும் சரியான ஒரு குடிமகனாக, அதாவது அரசு தன்னிச்சையாக ஏதாவது செயல்பட்டாலும், அரசு அதிகாரிகள் செயல்பட்டாலும் தட்டு கேட்கவும், மக்களுடைய உரிமையை பெற்றெடுத்து கொடுக்கவும் ஒவ்வொருவரையும் உருவாக்க நமது 10 ரூபாய் இயக்கம் தகவல் அறியும் உரிமையின் மூலம் ஒவ்வொருவரும் தகவல் பெற்று மக்கள் தர்மம் காக்க நமது டாக்டர் நல்வேணி விஸ்வராஜ் அவர்கள் அனைவரையும் பயிற்றுவிக்கிறார்கள். இதுபோன்று சமூக நீதியும் சமுதாய நீதியும் காக்க அனைவரும் நமது 10 ரூபாய் இயக்கத்தின் உறுப்பினராக பங்கேற்க வேண்டும். அதனால் ஒவ்வொருத்தவங்களும் யார் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டீட்டெயிலை போடுங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்மளுடைய அமைப்புகள் இருக்குது, அதில் ஜாயின் பண்ண வைக்கிறோம். இதற்கான விளக்க பொதுக்கூட்டம் தான் நடந்துகிட்ருக்கு. அதனுடைய நிகழ்வுகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது போன்ற பல நல்ல செய்திகளையும் மக்களுடைய வாழ்வியலுக்கும் இன்னும் வாழ்வாங்கு வாழ பாசிட்டிவான செய்திகளையும் தரும் நமது கேப்டன் பாஸ்கர் சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதோடு லைக் செய்வதோட கமெண்ட்டும் பதிவிடுங்க. அப்படி பதிவிட்டால் தான் யூடியூபுடைய அல்கிரிதம் சிஸ்டத்தில் தானாக இது பலரிடையும் போய் சேரும். அதோட உங்கள் மூலமும் சென்றடையும். ஆகவே எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வீடியோவை தொடருவோம். இன்னொன்று, பங்கு கொண்டவங்க எல்லோரும் தன்னுடைய பார்ட்டிசிபேஷனை ஃபீல் பண்ணுறதுக்காக அவங்க அந்தந்த இதில் எப்படி பங்கு கொண்டிருக்காங்க அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் எல்லாரையும் வீடியோவில் காமிக்கிறோம். அதனால் கொஞ்சம், ஏன்னா அவங்களுக்கும் நீங்களும் ஒரு ஃபங்க்ஷனில் போகிறீங்கன்னா நீங்களும் கலந்துக்கிட்டு தெரிஞ்சுன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. அப்போ அந்த மாதிரி தான். அதனால் தப்பாக எடுத்துக்கிறாங்க. மிக்க நன்றி. உண்ட மயக்கம் தொண்டர்களுக்கும் உண்டு என்று பழமொழி இருக்குது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் உண்ட மயக்கத்தில் கொஞ்சம் அலாவுள்ளதோட ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் அதனுடைய கிளான்ஸையும் உங்களுக்கு காமிக்கிறோம். இடைவேளை நேரத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு அதையும் லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் 1000த்திற்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இருக்கிற இடத்துல நீங்க நெருக்கடிய அதிகமா கொடுத்து இப்படி செய்ய அப்படி செய்ய எங்களுக்கு அறிவுரையா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ஒரு மாதிரி பட்டாசு ஆலை இது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் சொல்லலாங்க. நீங்க இப்ப நான் சொல்றது ஒண்ணுக்கு இது எல்லாத்துக்கும் சொல்லலாம். அதிகமா இருக்கிறதுங்கல்ல தொழிற்சாலை உருவாக்குங்க. அந்த தொழிற்சாலையில நீ 10 வயது உறுப்பினர் சேர்ந்தார். வேலைகளை பார்க்க 2 நாள் கழிச்சு புதுவையில் பேசிட்டப்ப அது 10 வயது உறுப்பினர் சேர்ந்தார். மேலைகளையும் பார்த்தேன். உன்னை சேர்த்திக்க முடியாது, உன்னை சேர்த்திக்க முடியாது அப்படின்னா ஏன் சார் அப்படின்னாரு. 10 ரூபாய்க்கு மாவட்ட சாலைக்கு தான் போ அப்படின்னா. 10 ரூபாய்க்கு மாவட்ட சாலைக்கு தான் போங்க அப்படின்னா அவரு சார் அவ்வளோ பெரிய பொறுப்புலாம் வேணாம் சார், முடியாது, இது சின்ன பொறுப்பு, பெருசாக தரணும், உடனே பெரிய பொறுப்பு தரணும், இதை கொடுத்துருக்கேன், உனக்கு வேறு வேலை இருக்க, அந்த வேலையை செய்யணும், இப்போதைக்கு மாவட்ட சாலை வேலையை செய்ய அப்படின்னா. கொல்லிமலை வந்தார், வந்துட்டு என் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. முன்னாடி தலையாடி கேட்டுக்கிட்டாரு. பேசாத ரசிச்சுட்டு நம்முடைய மாநில செயலர் பாஸ்கர் பேசுறாரு, ரசிச்சு கேட்டுக்கிட்டாரு. ஒவ்வொருத்தரும் பேசுறதையும் கேட்டுக்கிட்டாரு. பாஸ்கர் கேட்டார், இவர் எப்படி இருந்துச்சுங்க, மனசை பார்த்தா மாதிரியா இருக்க, ஆர்வமா இருக்காரு, ஆனா இவ்வளோ ஆர்வமா இருக்க, சரியா இருக்க, மிகச்சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. ஒரு அதிகாரிகளுக்கு எப்படி அனுப்புறத இந்த மனிதன் மிகச்சரியா கையாளுறாரு, எப்படி ஒரு அமைப்பை மாற்றினாரு. அவ்வளவுதானே, குழுவடி வாய்ப்பு கொடுக்க.
அவர் எழுந்தாரு மாநில துணை பொதுச்செயலாளர் அவருக்கு தெரியாது. அப்புறம் தான் தெரியும் மாநில துணை பொதுச்செயலாளரா, அடுத்து பொதுச்செயலாளர் போடலான்னு. அடுத்து பொதுச்செயலாளர் தேர்தல் தூஜை கலாய்ப்பு அதிகாரிகளுக்கு நேரில் அந்த அரசு அலுவலகத்தில் போயிட்டு அரசு வேலையை பார்வையிட சொல்லுவோம். ஒரு அரசு அலுவலகம் எப்படி இயங்குறது பார்வையிடுவோம். ஒரு அரசு அலுவலகத்தில் போய் அந்த உரிய பேப்பர், ஃபைல், கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே நீங்க போய் நேரில் பார்த்து ஒரு தேவையான ஆவணங்களை குறிப்புகள் எடுத்து நகல் வாங்க ஒரு அதிகாரம். நல்ல விஷயம் தானே? சரி, நேரில் போனால் என்ன நடக்கும்? ஒரு காவல் நிலையம் போலீஸ் சொல்றவே மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் சார் அந்த எஃப்ஐஆர் டெக்ஸ்ட் ஃபைல் அந்த சிஎஸ்ஆர் புக் எடு அப்படின்னா சட்டத்துல இடம் இருக்கு. சட்டத்துல வழி இருக்கு, ஆய்வு செய்யலாம். காவல் நிலையத்தை ஆய்வு செய்யலாம். போலீஸ் துப்பாக்கி எடுத்து போட்டா இருக்கு, ஆய்வு செய்யலாம். போலீஸ் துப்பாக்கி சூடு எப்படி நடத்துறாங்க? போலீஸ் பயிற்சி மையத்துல ஆயுத பயில துப்பாக்கி சுடும் வகுப்புல துப்பாக்கி எப்படி சுடுறாங்க அப்படிங்கிறத நீங்க போய் கலாய்வு செஞ்சு வரலாம். கலாய்வு செஞ்சா என்ன நடக்கும்? பெருமடியும் சேர்த்து போட்டுருவாங்க. எஃப்ஐஆர்லாம் போஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு எஃப்ஐஆர் கொடுங்க. மைக்கு நீர் துப்பாக்கியே துப்பாக்கி சுடு பயிற்சி நீங்க கலாய்வு செய்றீங்க. தவறிடுச்சீங்க. என்கவுண்டர் ஆயிடும். என்கவுண்டர் ஆயிடும். நம்ம தான் குறிப்பா தப்பா சொல்லுவாங்கல்ல. அதனால கலாய்வு ஒரு நல்ல விஷயம், மிகப்பெரிய ஆய்வு. அதை யார் யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவருக்கு சரியாக பயன்படுத்தும். என்னென்ன கலாய்வு செய்யலாம்? ஒரு அரசாங்க வேலை எதாவது நீங்க ஆய்வு செய்யலாம். எந்த சொல்ற காவல்துறை துப்பாக்கி பயிற்சிக்கிறாங்கல்ல, அதை ஆய்வு செய்யலாம். ஆய்வு செய்யறதுல என்ன லாபம் நஷ்டம், தகவல் சுத்த பயன்படுத்த என்ன லாபம் நஷ்டம், இந்த சமுதாயத்துக்கு எதுலாம் லாபம் பண்ணும் அந்த விஷயத்தை தகவல் சுத்த கேளுங்க. உங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில உங்க வீட்டு பட்டா சிக்காடு, உங்க வீட்டுடைய ஆவணங்கள் தேவை தவிர்த்து கேளுங்க. அதிகமா கேளுங்க. வயது தகுதாட்சி மேல தகுதி மேலும் அதிகமா கேளுங்க. சட்டம் மிகப்பெரிய உரிமை கொடுத்துருக்கு. எதை வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். அதுக்காக உங்க மேல பேசவே போட முடியாது. இப்படி ஒரு சுதந்திரம் உலகத்தை எந்த நாட்டுமே நமக்கு பண்றாரு, நமக்கு பண்றாரு. ஆனால் அம்பேத்கர் இந்தியாவில் என்ன சட்டத்தின் ஆட்சி நடக்க நினைச்சாரோ, நமக்கு உரிமை கொடுக்க நினைச்சாரோ அப்படிப்பட்ட உரிமை அரசியல் சட்டம் அவரால் கொடுக்க முடியல. அம்பேத்கர் அவர்களுடைய கனவை நிறைவேற்றின சட்டம், நனவாக்கின சட்டம் தகவல் சட்டம். தகவல் சட்டம் சட்டம் வரதுக்கு முன்னாடி ஒரு 50 மேற்பட்டவங்களுக்கு தெரியும். ஒரு அரசாங்க போயிட்டு மனு கொடுத்து வருவோம், பதில் கிடைக்காது. கோரிக்கை வைப்போம், பதிலே கிடைக்காது. நம்ம ஒரு கோபம் வரும், உடனே ஒரு போராட்டம் அறிவிப்போம். தாலுகா வாசல்ல, விஓஆர் வாசல்ல, வீடியோ வாசல்ல கோஷம் போடுறோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், சாலைகள் பண்றோம், அறிவித்துருவோம். அதிகாரிகள் போராட்டத்தை பண்ணிருப்போம் அப்படிம்பாங்க. நம்ம கலெக்டர் வாசல்ல மதுரை தங்காக்குளம் மைதானத்து கலெக்டர் வாசல் வீடியோ அரசாங்க வாசல்ல தமிழக அரசே, மத்திய அரசே செய்து விடு, செய்து விடு, குடிநீர் செய்து விடு அப்படின்னு பண்டத்தனி கோஷம் போடுவோம். அந்த கோஷம் போடல நாம் நினைப்போம், நான் போடக்கூடிய கோஷம் சென்னை ஜெயிச்சாது கோட்டைக்கு எதிரொலிக்கும், செங்கோட்டைக்கு எதிரொலிக்கும், மோடி காத்து போகும், ஸ்டாலின் சிவைப்பை கிளியும் அப்படின்னு நினைச்சிட்டு அடி கோஷம் போட்டோம். போட்டோமையா வயசான போட்டோம். தொண்டை கிழிஞ்சு போய் ரத்த வாந்தி எடுத்து இந்த தர்மாசனத்தில் அரசாங்க மருத்துவமனையில் நாத்தத்தில் போய் 4 நாள் கோபாலம் நடத்தி தவிர நாங்கள் போட்ட கோஷம் தாலுக்கு பியூனு கேட்கல, கலெக்டர் ஜவாலி கேட்கல. அவன் உள்ளார மாப்பிள்ளை வைக்க மாட்டேங்கிறான். இது தெரியாம நாங்கள் கோஷம் போட்டு எங்க உடம்பு புண்ணாக்கிட்டோம். 2000 தகவல் சட்டம் ஒரு சட்டம் வந்துச்சு. இந்த சட்டம் வந்த பிறகு தெருவில் போய் கோஷம் போறது, போராட்டம் போது நாங்களாம் விட்டுட்டோம். இப்ப நாங்களே என்ன பண்றோம்னா கொஞ்சம் அறிவை பயன்படுத்துறோம், அறிவை கையில் எடுத்தோம், மூளையை பயன்படுத்துறோம். ஒரே நேரத்தில் வேலை செய்யாத அரசாங்கத்துக்கு 100 RTI, என்ன வேலை செய்யாத அரசாங்கத்துக்கு வேலை செய்யாத அதிகாரிக்கு ஒரே நாள் 100 RTI, ஒரே நாள் 240 பெருசு, ஒரே நாள் 300 500. வேலை செய்யலையா, மக்களுக்காக வேலை செய்யலையா, வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலையா, அந்த ஆபீஸை நடுத்தரு கொண்டு தருது, தெருவு கொண்டு தருது. நம்ம வீட்டுக்கு கொண்டு ஆபீஸுக்கு எல்லாருமே இறக்கிடலாம் அப்படின்னு ஒரே நேரத்தில் ஒரு 50 பேர் சேர வேண்டியது. ஆளுக்கு 5 மணி எவ்வளோ ஆச்சுங்க? 500 250.
250 ஃபைல 250 புத்தகத்தை நம்ம கிட்ட கூடியான ஆர்பி போடுறது. நம்ம அதிகாரி கொடுப்பானா? தகவல் அறிக்கை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். தள்ளுபடி பண்றேன் அப்படின்பாரு. தள்ளுபடி பண்ணிட்டு போறாரு. நாங்க மனு போடக்கூடிய சாமிகிட்ட வேண்டிக்குவோம், மீனாட்சி அந்த அதிகாரிகிட்ட சொல்லுமா, தகவல் தரக்கூடாதுன்னு சொல்லுமா, அந்த நல்ல புத்தி கொடுத்தவனும் சட்டத்தை சொல்லி கொடுத்த தகவல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமா அப்படிம்போம். அம்மாவும் சொல்லும், விஸ்வராஜ் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டோம்ப்பா. அதிகாரி பதில் எழுதுவாரு, நீங்க கோரிய தகவல் அளவுக்கு அதிகமானதாக இருப்பதால் 4 பக்கம் கேட்டு. எத்தனை பக்கம் கேட்டுப்போம்? 4 பக்கம் கேட்டத அளவுக்கு அதிகமான தகவல் இருப்பதால் வழங்க முடியாது. அடுத்தது, நீங்க கோரிய தகவல் தனி மனித தகவலை கேட்டீங்க. என்ன புக் கேட்டுப்போம்னா, நெட்ல வெளியிட்டிருக்கிற கிராமத்தோட வரைபடத்தை போறா இணையதள நெட்ல இன்டர்நெட்ல ஃப்ரீயாவே விட்டு வெளியிட்டிருப்பான். அது தமிழ் அரசு வெளியிட்டிருக்கோம், வருவாய்த்துறை வெளியிட்டிருக்கோம். அந்த மேப்பை குரான் சொல்லி கேட்டிருப்போம். நம்ம தாஸ்லா பதில் சொல்லுவாரு, நீங்கள் கோரிய தகவல் தனி மனித ரகசியம் என்பதால் அடுத்தவரின் அந்த ரகத்தில் தலையிடக்கூடிய தகவல் என்பதால் வழங்க முடியாது. அப்பாடா, ஒரு மேப் 200 ரூபா, 10 மேப் 2000 ரூபாய் மிச்சம் பண்ணாங்க நம்ம தாஸ்லர். ஃபர்ஸ்ட் பில் பண்ணுவோம், இதே பதில் வரும். ஆடிட்டுக்கு போவோம், 2 வருஷம் கழிச்சு கொடுன்னு சொல்லிடுவாங்க. 250 போட்டோமா, அடுத்து இன்னொரு 200 அதே ஆச்சு போட்ட அந்த அலுவலகத்தை 3 வருஷத்துக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதா மாற்றி அவன் ஆபீஸ்ல போன உடனே ஆர்டிஐ கத்தையா இருக்கும். அதுக்கு வளர வேண்டிய பதில் கத்தையா எடுத்து வச்சிருப்போம். அந்த ஆபீஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா சைக்கோ ஆயிடும். அப்புறம் யோசிப்போம், என்ன பிரச்சனை, நம்ம ஒழுங்கா வேலை செய்யல. அந்த கிராம மக்கள் நத்தப்புறப்போல குடியிருக்காங்க, பட்டா கேட்டாங்க, பட்டா தரமாட்டோம் திமுறா சொன்னோம். அவங்க நமக்கு பட்டா போட்டாங்க, நம்ம ஆபீஸ்க்கு பட்டையை போட்டாங்க. ஒழுங்கா பட்டா கொடுத்தா நாம நம்ம மாமூல் வேலையை பார்க்கலாம். பட்டா கொடுத்த ஒரு 50 வீட்டுக்கு ஒரு 5000 ரூபா வீட்டுக்காரத்தை போய் கேட்டா 10,000 ரூபாய் கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த தலைவர் தான் தரவானு சொல்லும், இந்த சமூகம் தரவானு சொல்லல. பயனாளி வீட்டுல நேரம் நம்மளுக்கு பேசிட்டா கொடுத்துருப்பான், வருமானம் வந்திருக்கோம், வருமானத்தையும் எடுத்துட்டு இப்ப நம்ம பாதிக்கப்பட்டுமே அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குமா. அடுத்த முறை சமூக தகவல் ஆர்வலர்கள் பொதுமான மக்களுக்காக போராட ஒரு மனு கொடுத்தாங்கன்னா, பொதுநலம் சார்ந்த மனு வந்துச்சுன்னா முதல்ல அந்த மனுக்கு காரியம் செய்து கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட போராட்ட முறையை கையில் எடுத்துருக்கோம், ஜெயித்துருக்கோம். இந்த 2005 சட்டம் வரதுக்கு முன்னாடி நான் பல்வேறு நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த பகுதியில் பல்வேறு வேலைகள் செஞ்சிருக்கோம். பொதுமக்கள் தொடர்ந்து போராடி இருக்கோம். அதில் கிடைச்ச வெற்றி பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடி வேதாந்தா இருக்காங்கல்ல, யாருங்க அவங்க